தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமான் ஒரு அரசியல் பல்கலைக்கழகம். சீமான் ஒரு அரசியல் பல்கலைக்கழகம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழகத்தில் பல அரசியல் தலைவர்கள் உள்ளார்கள். மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, திருமாவளவன், முத்தரசன், பாலகிருஷ்ணன், ஜவஹர்லா கான், வேல்முருகன், டாக்டர் கிருஷ்ணசாமி, பிரேமலதா, செல்வப்பெருந்தகை, அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் என்று பல தலைவர்களை சொல்லலாம். இந்த தலைவர்களுக்கெல்லாம் அரசியல் என்ன என்று கேட்டால், கட்சி, தேர்தல், ஓட்டு பொறுக்கி, இதுதான் உங்களுக்கு தெரியும். கட்சியை ஆரம்பிக்கணும், கட்சியை தக்க வைக்கணும், தேர்தலை சந்திக்கணும், சீட்டு வாங்கணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், ஓட்டு பொறுக்கணும், கோடி கோடியாக கொள்ளையடிக்கணும். இதுதான் அரசியல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட பிரபல அரசியல் மேதைகளான சாக்ரட்டிஸ் பற்றியோ, மாக்கியவல்லி பற்றியோ, அரிஸ்டாட்டில் பற்றியோ, பொருளாதார மேதைகள் பற்றியோ, அரசியல் மேதைகள் பற்றியோ, உலக அரசியல் தலைவர்களை பற்றியோ, சர்வதேச அரசியல் பற்றியோ ஏதாவது பேசணும்னா கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அரசியலே தெரியாது. இவங்களாம் அரசியலை வச்சு பிழப்பு நடத்துகிறவங்க. இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இவங்களாம் அரசியலை வச்சு பிழைப்பு நடத்துபவர்கள். ஆனால் அரசியல் என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம சீமான்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். ஏன்னா சீமான் ஒரு அரசியல் பல்கலைக்கழகம். அதாவது ஒரு பல்கலைக்கழகம் என்று சொன்னால் அதில் பல துறைகள் சேர்ந்தது தான் பல்கலைக்கழகம். பல்கலைகள், அதாவது இலக்கியம், பொருளாதாரம், வணிகம், கணிதம், அறிவியல், கணினி பயன்பாடு, தமிழ், மொழி, நாட்டுப்புற பாட்டு, இசை ஆகிய பல துறைகளை உள்ளடக்கியது தான் பல்கலைக்கழகம். பல கல்லூரிகள் அந்த பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதே மாதிரி தான் செந்தமிழன் சீமான் ஒரு அரசியல் பல்கலைக்கழகம். அரசியல்னால் தேர்தல், ஓட்டு பொறுக்கி, அரசியல், தேர்தல், கட்சி அது மட்டும் கிடையாது. மக்களுடைய உரிமைக்காக போராடுவதும் ஒரு அரசியல் தான். இன்றைக்கி எங்கெங்கே மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அங்கங்கே போய் குரல் கொடுக்கறது செந்தமிழன் சீமான் தான். அதே போன்று இந்த மண்ணின் இயற்கை வளத்தை பாதுகாப்பதும் ஒரு அரசியல். கனிம வளம் சுரண்டப்படுகிறது, மழை பெயர்த்தெடுக்கப்படுகிறது, ஆத்து மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது, விவசாய நிலங்கள் பறிபோகிறது. இதுவும் எதிராக ஒரு போராடுறதும் ஒரு அரசியல் தான். அடுத்ததாக வன உயிரினங்களுக்கு ஆதரவாக சீமான் மனித உயிர்களுக்கு மட்டுமான அரசியல் பண்ணல, அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பண்ணுறார். காக்கா, குருவி, அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியல் பண்ணுறார். அதுவும் ஒரு அரசியல் தான். அடுத்ததாக தமிழ் மொழிக்காக, தமிழ் நாட்டுக்காக, தமிழ் இனத்துக்காக, தமிழ் நிலத்துக்காக, தமிழர்களுடைய உரிமைக்காக அவர் போராடுறாப்புல. நான் கட்சி ஆரம்பித்தேன், தேர்தலை சந்தித்தேன், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இல்லாமல் ஒரு பரந்த மனப்பான்மையோடு இன்றைக்கி கட்சி நடத்திக்கிட்டு இருக்காப்புல. அதுதான் ஒரு பல்கலைக்கழகம். சீமான்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கணும். இன்றைக்கி ஸ்டாலின்கிட்ட போங்க, என்ன கிடைக்கும்? சாம்பிராணி தான் கிடைக்கும். எடப்பாடிகிட்ட போங்க, சூடன் தான் கிடைக்கும். எந்த அரசியல் கட்சி தலைவர்களை போய் நீங்கள் சந்தித்து பேசுனீங்கன்னா ஏதாவது கற்றுக்க முடியுமா? ஒரு அரசியலும் கற்றுக்க முடியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடைக்காது. சீமான் ஒரு அரசியல் பல்கலைக்கழகம். அவரை படிங்க, அவரை பாருங்கள், அவருடைய பாதையை பின்பற்றுங்க. நீங்கள் ஒரு சிறந்த ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் மாறுங்கள். ஏனென்று சொன்னால் சீமான் ஒரு அரசியல் பல்கலைக்கழகம்.